கோவை காளப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் சோமையம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் 100ஆண்டு விழா, 100ஆண்டு நினைவு கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் கட்டிடங்களை புதுப்பித்து வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பாராட்டு விழா என நிகழ்ச்சி நடைபெற்றது. முதன்மை விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் உணவுக் கூடத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து பள்ளியின் 100ஆண்டு கல்வி மலரை வெளியிட்டு நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பேசுகையில், சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து வழங்கிய தன்னார்வலர்களை பாராட்டுவதாகவும், இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உயர்ந்த பதவிகளில் உயர்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என தெரிவித்தனர். விழாவில் கல்வித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.